Shasha food. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். டிஃப்ரெண்ட்டான மிகவும் டேஸ்டியான மீன் பொரியல் இரண்டாவது மெத்தட், ஃபிஷ் ஃப்ரை செகண்ட் வே. எந்த வகை மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் மீன் பொரியல் செய்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் மெத்தட் மீன் பொரியலுக்கு 1 கிலோ கெண்டை மீன் எடுத்திருக்கேன். முதலில் மீன் பொரியலுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி செஞ்சிடலாம். ரெடி செய்கிற பேஸ்ட்டை மீன் பொரியலுக்கு முழுவதும் பயன்படுத்த போகிறதில்ல. பேஸ்டின் சாறை மட்டும் எடுத்து மீன் பொரியலுக்கு பயன்படுத்திட்டு மீதமுள்ள பேஸ்ட்டை மீன் குழம்பு செய்யும்போது மீன் குழம்புல சேர்த்திடலாம். வெங்காயம் பாதி வெங்காயம், பூண்டு 6, தக்காளி 2. முதலில் வெங்காயம் பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு தக்காளி சேர்த்து அரைச்சிடலாம். மீன் பொரியலுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எப்போதுமே மீன் பொரியலுக்கு அரிசி மாவு 1/2 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா மீன் பொரியல் உடையாமல் இருக்கும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்திற்கு தகுந்தாற்போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் சேர்த்துட்டு 1 கிலோ மீனுக்கு 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரைத்து ரெடி செஞ்ச வெங்காயம் பூண்டு தக்காளி விழுதிலிருந்து 3 டேபிள் ஸ்பூன் சாறு மட்டும் எடுத்து மீன் பொரியல் மசாலாவில் சேர்த்துட்டு மீதமுள்ள வெங்காயம் பூண்டு தக்காளி விழுதை வேஸ்ட் செய்யாமல் மீன் குழம்பு செய்யும்போது மீன் குழம்பில் சேர்த்துடுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு ரெடி செஞ்சு எடுத்து வச்சேன் மீன் துண்டுகளை சேர்த்து மீன் பொரியல் மசாலா மீனோட எல்லா பக்கமுமே மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுட்டு அரை மணி நேரம் ஊறட்டும். பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க. எண்ணெய் சூடானதும் ஆயில் ஹீட்டானதும் நம்ம பரட்டி வச்சிருந்த எல்லா மீனையும் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த வகை மீனாக இருந்தாலும் இதே போல் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பெரிய துண்டு மீன் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்து பொரிஞ்சிடுச்சு. எல்லா மீனையும் திருப்பி விட்டுடலாம். இதே போல் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு ஃப்ரை செஞ்சு எடுத்துடுங்க. டேஸ்டி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. Shasha food. செகண்ட் மெத்தட் டேஸ்டி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம்.